Okay. Ish erinara மிஷ்னா ஐ ரிமெம்பர் மை செல்ஃப்ன்ற மை செல்ஃப் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகுறது என்னன்னா அக்குசாட்டிவ் வேர்ப் இது யூஸ் பண்ணுவோம். நீங்க வந்து அக்குசாட்டிவ்ல பர்சனல் ப்ரோனோமன் என்ன வரும்? மிஷ். ஓகே ஈஷர் இந்த வேர்ப்ஸ் வந்தாலே வந்து நீங்க இந்த ரிஃப்ளெக்சிவ் வேர்பா யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஈஷரி நரமிஷ் டூ என்ஷைடட் டிஷ். சரி இந்த வேர்ப்ஸ் வந்தாலே நீங்க வந்து இது கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஏன் நான் சொல்றேன் ஆயிரம் நிமிஷம். So, Eriner, Entscheiden, Ärgeret, Treffen, Freud, Unterhalten. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் ரிஃப்ளெக்சிவ் வேர்பாக யூஸ் பண்ணும்போது இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. ஷெரி நர மிஷ் எனக்குன்னும் போது மிஷ்ஷு, உனக்கு பண்ணும்போது டிஷ்ஷு, ஹிம் ஹர் அப்படின்னு சொல்லும்போது ஜிஷ்ஷு, வியர் நம்ம அப்படின்னு வந்து உன்ஸ், இயர் யூ ப்ளூரலில் வந்துச்சுன்னா ஆய்க்கு, அதுக்கப்புறமா இந்த ஜி வந்துச்சுனாலும் ஜிஷ். ஐ கோம் மை செல்ஃப் நான் என் தலையை வாரேன் அப்படின்னு சொன்னேன். இஷ் கேம மிஷ் ஐ கோம் மை செல்ஃப். ஜீட் ஜிஷ் ஹன் ஹி ட்ரெஸ்ஸஸ் ஹிம்செல்ஃப். வி ஹரி ஆர் செல்ஃப். ஸோ இது இங்கிலீஷில் எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு வந்தாலே நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு வந்தாலே வந்து இஷ்னா கண்டிப்பாக அந்த மிஷ் இந்த வேர்புக்கு அப்புறமா மிஷ் இருக்கணும். டூனா டிஷ் இருக்கணும். எஸ்ல எதுவும் இருந்தாலுமே ஜிஷ் இருக்கணும். வியர்னா ஒன்ஸ் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? வி ஆர் ட்ரெஃபன் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இயர் ஃப்ரைட் ஆய்க் ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். ஜி உண்டர் ஹால்டன் சிஷ் தே ஆர் என்ன சொல்றது? தே ஆர் உண்டர் ஹால்டன் என்னது டாக்கிங். நம்ம நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லைங்களா வேர்ட்ஸ். நம்மளோட ரொம்ப நேரம் பேசுறது வந்து உண்டர் ஹால்டன். ஸோ ஸோ இங்கிலீஷில் இல்லை உங்கள் லாங்குவேஜில் இந்த மாதிரி ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்குது, அது நீங்கள் வேணால் செக் பண்ணலாம். இங்கிலீஷில் வந்து ரிஃப்ளெக்சிவ் வேர்பன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். Schon das ihr alle da seid. Vielen Dank für die Einladung. இங்கே என்ன வரும்னா இந்த ஃபுல் இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று வரணும். ஸோ ஜிஷ் ஃப்ராயன் இருக்கு இல்லைங்களா? ஜிஷ் ஃப்ராயனுக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸாக மார்க் பண்ணணும்னா இஷ் ஃப்ராயர் மிஷ் அப்படின்னு சொல்லணும். ஜேர்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐம் வெரி ஹாப்பி, I'm very happy அப்படின்னு சொல்லிக்கலாம். So thank you very much for the invitation. Rehan hat abgesagt, er ist krank. So Rehan என்றவரு வரல, அவரு வந்து சிக்கா இருக்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வர முடியாதுன்றதுக்கு? இல்ல இங்க இருக்கிற வேர்ட்ஸ் எது வரும்?
இப்போ வர முடியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் என்ன கேட்பேன் உங்களை? ஆஹா, இங்க இருக்கிற வேர்ட்ஸ் என்ஷூல்டிகன், சிஷ் என்ஷூல்டிகன். நான் எக்ஸ்கியூஸ் கேட்பேன் இல்லைங்களா, வர முடியல சாரி எக்ஸ்கியூஸ் கேட்பேனா? ஸோ இப்போ என்ஷூல்டிக் இது யூஸ் பண்ணோம், என்ஷூல்டிக் யூஸ் பண்ணோம். இங்கே எர்ர வந்திருக்கு, எர்ருக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? சிஷ் இல்லைங்களா? und entschuldigt அப்படின்னா இருங்க, இது இதுல வர்றதுனால டீல எண்ட் ஆகும். entschuldigt. சரிங்களா? rsg எது வந்தாலுமே verb என்னவா மாறும்? டீல எண்ட் ஆகும். ஓ ஷாடோ hoffentlich wird es schnell gesund. ஸோ அவங்க சீக்கிரமா குணமாகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? அவங்க நல்லா ஆயிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்? entscheiden வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? entscheiden to decide. treffen. அதுக்கப்புறம் வேணா நம்ம என்ன பண்ணலாம்? மீட் பண்ணலாம். treffen wir uns. நம்ம மீட் பண்ணலாம். So kommst du euch auch zur Party von Tim? So டிம்மோட பார்ட்டிக்கு வரியா? லாஸ்ட் இயர் பார்ட்டி வந்து எனக்கு நல்ல மெமரியில் இருக்கு. இஷ் இந்த இடத்துல வரும், என்ன வரும்? எரினர். இஷ் எரினர் மிஷ். ஐ ரிமெம்பர். இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இல்லை ஸ்கூல் டேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது இஷ் எரினர் மிஷ் அப்படின்னு சொல்லணும். ரிமெம்பர் மெமரியில் இருக்கு அப்படின்னா. ஸோ keine Ahnung, meine Schwester Feiertag, wohin soll ich gehen? நோ ஐடியா. என்னோட சிஸ்டர் கூட செலிப்ரேட் பண்றாங்க, நான் எங்க போறது தெரியல. ஸோ இதுக்கு என்ன சொல்லணும்? எங்க போறதுன்னு டிசைட் பண்ண முடியல. entscheiden. ich kann nicht, ich kann mich nicht entscheiden. என்னால வந்து டிசைட் பண்ண முடியல. So vielen Dank for die Einladung. Leider muss ich es gehen also. So இந்த entscheiden வந்து இதோடது ஓகேவா? நீங்க மாத்தி இது பண்ணிட போறீங்க. So இந்த இடத்துல என்ன வரும்? So thank you for the invitation, but unfortunately I have to go. So நான் என்ன பண்றேன்? Verabschieden. Verabschieden என்னது? பாய் சொல்றது. ஓகே. ஸோ இந்த ஆல்சோக்கு அப்புறமா இது வரும். சரி. ஸோ இது உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு வேளை ஒழுங்காக புரியாமல் இருக்கலாம், பட் நம்ம இன்னும் எக்ஸசைஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இங்கே ஸ்டக்காக இருக்காதீங்க. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எரினர ரிஃப்ளெக்சிவ் வேர்ப் அப்படின்னு வந்தாலே சிஷ் ஃப்ராயன், சிஷ் என்ஷைடன் இந்த மாதிரி ஆப்ஷன் சிஷ் கொடுத்து இந்த மாதிரி வேர்ப் கொடுத்தாலே அது வந்து ரிஃப்ளெக்சிவ் வேர்ப் நினச்சிட்டு ரிஃப்ளெக்சிவ் வேர்பு ஒரு சென்டென்ஸாக மாற்றணும். சரிங்களா? சிஷ் ஃப்ராயன், சிஷ் சொல்லுமா. அதுதான் இப்போ சிஷ் ஃப்ராயன்னா இப்போ சிஷ் ஃப்ராயன் வந்து நான் ஹாப்பியா இருக்கேன்னா இஷ் ஃப்ராயமிஷ்.
இது காமனா ஜிஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்குன்னு சொல்லும்போது இஷ் ஃப்ராய் மிஷ் அப்படின்னு சொல்லணும். உனக்கு நீ ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லணும்னா டூ ஃப்ராயஸ்ட் டிஷ். இஷ் வந்தா ஈல எண்ட் ஆகணும், டூ வந்தா எஸ்டில எண்ட் ஆகணும், எரசி வந்தா டீல எண்ட் ஆகணும். அது ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ கான்ஜுகேட்டும் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எழுதணும். இஷ் ஃப்ராயமிஷ் எனக்கு என்னும்போது இஷ் ஃப்ராயமிஷ். யூ அடுத்த பர்சன் செகண்ட் பர்சன் பண்ணும்போது டூ ஃப்ராயஸ்ட் டிஷ். ஸோ இது வந்து ஜிஷ் என்ஷைடர் நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு இஷ் என்ஷைடர் மிஷ். இஷ் என்ஷூல்டிகே மிஷ். புரியுதுங்களா? அந்த மாதிரி வரும். ஸோ அந்த சென்டென்ஸுக்கு என்ன வருது? இப்போ இயர் வந்துச்சுன்னா என்ன மாத்துறது அந்த மாதிரி. இங்க இயருக்காக சொல்ல ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆல், நீங்க எல்லாம் இங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க, எனக்கு சந்தோஷம். அதோட மீனிங் தான் இது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த இன்விடேஷன். ஸோ ரேஹான் வரல, அவரு சிக்கா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ஏர்ன்றதுனால டீல எண்ட், ஏர் என்ஷூல்டிக்ட் ஜிஷ். இங்க ஏர் வந்து ஜிஷ் தானே வரணும். அந்த மாதிரி காம்ஸ் டூ. இங்க வந்து நீ டீமோட பார்ட்டிக்கு வரியா? எனக்கு ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் பார்ட்டி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? இஷ் எரினர மிஷ். ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு டூ எரினஸ்ட் டிஷ் கூட் அண்ட் ஜைன லெஸ்டஸ் பார்ட்டி. உனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு டூ யூஸ் பண்ணும். ஸோ கைன்னு ஆனும்னோ ஐடியா எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல, நான் என் சிஸ்டர் இதுக்கு வரட்டுமா இல்லை டிம்மோட பார்ட்டிக்கு வரட்டுமா, என்னால் டிசைட் பண்ண முடியலன்னா இஷ் கேன் மிஷ் நிக்ட் என்ஷைடன். ஸோ இந்த வேர்டு வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்னால் டிசைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா இது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இஷ் கேன் மிஷ் நிக்ட் என்ஷைடன். ஸோ நான் ஹாப்பியாக இருக்கேன்னா இஷ் ஃப்ராய மிஷ் ஜேர். நம்ம மீட் பண்ணலான்னா டஃபன் வி ஆர் ஒன்ஸ். ஸோ நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ ஃபார் த இன்விடேஷன், பட் நான் இப்போ கிளம்பணும். ஸோ நான் விடை பெறுகிறேன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அந்த மாதிரி வேர்டு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. சரிங்களா? ஓகே. மீட் வேம் ட்ரிப்ஸ் டூ டிஷ் ஆஃப் த. யாரோட நீங்க யாரை ரொம்ப ஆஃபனா மீட் பண்ணுவீங்க? மீட் வேம் ட்ரிப்ஸ் டூ ஆஃப். ஸோ ஃப்ராய்ண்டின். ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே யாராக இருந்தாலும் கேர்ள்ஸ் அப்படின்னா ஃப்ராய்ண்டினன் இஎன் ஆட் பண்ணிக்கணும். இங்கே ஃப்ராய்ண்டினன்னா ப்ளூரல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ மிட் வேம் ஸ்ட்ரைட்டஸ் டூ டிஷ் மஞ்ச்மால். யாரோட சண்டை போடுவீங்க? ஓகே சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆஷா நீங்க யாரோட சண்டை போடுவீங்க? ஓகே. ஒன் ஆகஸ்ட் டூ டிஷ். எப்போ நீங்க வந்து அனாய்டா ஃபீல் பண்ணுவீங்க? எப்பவுமே இல்லையா கிளாஸ்க்கு வரும்போது? ஓகே ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட். சார் நான் எப்போ அனாய்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு நீங்க இன்னும் ஆஷா நீங்க வந்து வேலைக்கு போகும்போது பஸ் லேட் ஆயிடுச்சுனாலும் சொல்லலாம். ஓகேவா? Ich ärgere mich wenn der Bus zu spät kommt அப்படின்னு சொல்லலாம். Ich ärgere mich wenn ich zur Kirche
நெக்ஸ்ட் கேஹ. ஸோ நான் போகாத இருக்கும்போது சர்ச்சுக்கு போகலன்னா. ஸோ ஒன் லாங்குவேஜ் டூ டிஷ். எப்போ நீங்கள் வந்து போரிங்காக இருக்கும். ஓகே. இஷ் லாங்குவேஜ்ல மிஷ் வென் இஷ் லாங்க வார்டன் முஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதலாம் நீங்கள். when I have to wait for a long time. One freut du dich. So ich freue mich, wenn ich gute Nachrichten bekomme. So good news எதாவது வந்ததுன்னா நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன். One ruhst du dich aus. எப்போ வந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க. Ich ruhe mich am Nachmittag aus. Ich ruhe mich am Nachmittag aus. ஸோ நீங்கள் எப்போ நைட் இல்லையா. Ich ruhe mich am Nacht aus. நைட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் mit wem unterhaltest du dich gern. ஸோ யாரோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பீங்க. உங்களோட எல்லாமே எல்லா விஷயமே சொல்றது. Ich unterhalte mich gerne mit. யாரோடன்றது நீங்க அங்க எழுதிக்கலாம். சரிங்களா. யாரோடன்றது அங்க எழுதிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸோட அப்படின்னா பேரண்ட்ஸ் எழுதிக்கலாம். மிட் மைனன் எல்டன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சுஜிதா அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா மிட் மைனம் மண் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஓகே. ஸோ இங்கே என்னன்னு நீங்கள் எழுதிக்கணும். ஓகே. பை wem hast du dich heute schon bedankt. நீங்க இன்னைக்கு யாருக்கு தேங்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே. அதை எப்படி சொல்வீங்க. அது சொல்றதுக்கு வந்து நீங்க இந்த யூஸ் பண்ணிக்கலாம். Heute habe ich mich bei Gott bedankt. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு ஸோ வேர் ஃப்ராய்ட் சிஷ் வேம் எட்வஸ் டூத் லைட். ஸோ யார் ஹாப்பியாக இருக்கிறாங்க, யார் வந்து சேடாக இருக்கிறாங்க, சாரியாக இருக்கிறாங்க, ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்.
ஸோ இவங்க என்ன சொல்றாங்க ஆக்சுவலி புரிஞ்சுதா? எதுக்காக சாரி சொன்னாங்க? அந்த அந்த லேடியோட காலை மிதிச்சிட்டாங்க, அதனால சாரி கேட்டாங்க. ஃபூஸ் கெட் செட்டன் ஸோ ஸ்டெப்ட் ஆன் த ஃபுட். ஓகேங்களா? ஸோ அதனால சாரி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது. ஸோ இவங்க வந்து இவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ எதனால ஹாப்பி? தெரியலையா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க, நான் மறுபடியும் போடுறேன். இதில் எதெல்லாம் வந்துச்சுன்னு மார்க் பண்ணுங்க. ஆ பே ரெண்டுத்துல எதில் வந்துச்சுன்னு. சரிங்களா? மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே ரீசன் என்னன்னு கூட பார்த்துக்கோங்க, ஏன் ஹாப்பின்றது. சரிங்களா? மார்க் பண்ணிட்டீங்களா எதெல்லாம் வருதுன்னு? என்னம்மா? இல்ல, என்ன வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு தான் மார்க் பண்ணணும், லைனா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்திருக்கு. ஆமா, மறுபடி போடவா? மார்க் பண்ணீங்களா? ம். ஸோ that stood near where Krish lied. அதுக்கப்புறமா the smart talk means ஓகே. ம். ஓகே, கைண்ட்னஸ் ஆருக்கு எஸ்கே ஷான் பீடர். அப்புறம் ம். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்ட்ரே மிஷாக் இல்லையே.
இது ensured the staff. ஆமாம். swine fish இதுவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஓகே. ஸோ மற்றதெல்லாம் பி தான். Das gibt doch nichts. Ich freue mich auf. வந்திருக்கா இதெல்லாமே? Das ist jetzt toll. Ich freue mich riesig. Riesig, huge. So so ein Glück. What a luck அப்படின்னு சொல்றதுக்கு வந்து so ein Glück. So what a bad luck அப்படி so ein Pech. சரிங்களா? ஸோ இந்த சைடில் இருக்க ஃப்ராய்டை அவுஸ்ட்ருக்கன் உங்களோட ஹாப்பினஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இதில் இருக்கிற எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். உங்களோட சேட்னஸ், ஐயோ சேடு, சாரி எதெல்லாம் சொல்லணும்னா இந்த வேர்ட்ஸ் எதாவது சொல்லிக்கணும். டு காம் டவுன், பரவாயில்ல ஒன்றும் இல்லை, டோன்ட் வரி அப்படியெல்லாம் சொல்றதுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸோ 2 இன்சிடென்ட் இருக்கு. ரெண்டுத்துலேயே வந்து என்னன்னா, நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க, கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க, ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கு. லேட்டாக வந்தாலும் கிஃப்டோட வந்திருந்தாலும் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு டயலாகு. இன்னொன்று வந்து கிளாஸ் ஆஃப்டன் டெபிஷ் ஃபாலன். ஸோ கார்பெட் மேலே வந்து கிளாஸ் விழுந்துச்சு, ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணும். யூ ஃபீல் வெரி எம்பாரஸ்ட். ஸோ இதுக்கு வந்து எப்படி டயலாக்? ஸோ ரெண்டுத்துக்கு யூ ஹாவ் டு ரைட் அ டயலாக். ஸோ அன்பிளசண்டான திங்ஸ் நடக்கும்போது, ஓ தஸ் இஸ் ஃபைன்லிஷ், ஸோ எம்பாரஸ்டாக இருக்குது அப்படின்னு. தஸ் இஸ் மியர் ஸோ அன்கெனீம், ஸோ ரொம்ப அன்பிளசண்ட்டாக இருக்குது. தஸ் இஸ் மியர் ஷ்ரெக்லிஷ் லைட், தட் இஸ் டெரிபிளி சாரி அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் டயலாக் எழுதுங்க. நெக்ஸ்ட், எமோஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ஏன் டைலாக் எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து B1லேயே உங்களுக்கு டைலாக் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது பிளான் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி, ஒர்க் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போத்துலேருந்து சின்ன சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா B1க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எமோஷ்னலாக பேசுறது. ஸோ இவங்க வந்து எப்படி பேசுகிறாங்க, எமோஷ்னல் வந்து 4 எமோஷன்ஸ் இருக்கீங்க. ஃப்ராலிஷ்னா ஹாப்பி, ஸ்டாரிஷ்னா சேடு, ஆர்கர்லிஷ்னா அனாய்டு, கெஸ்ட்ரஸ்ட்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஆக்சுவலி அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் சும்மா கேளுங்க. நமக்கு எல்லாமே ஹாப்பியாக கோவமாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் கேட்டால், பட் இருந்தாலுமே. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபஸ்ட்டு போதும்.
ஸோ எது ஹாப்பியா சொன்ன மாதிரி இருந்துச்சு? ஹாப்பியா சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் தான் ஹாப்பியா சொன்னாங்க. இது வந்து ஃப்ராலிஷ். ஸோ இந்த ஃப்ரோலிஷ் வந்து இங்க போட்டுக்கோங்க. செகண்ட் ஒன்னு ஏர்கர்லிஷ். தேர்ட் ஒன் வந்து சாரிஷ். ஃபோர்த் வந்து கெஸ்டஸ்ட். ஸ்ட்ரெஸ்ஸா சொல்லியிருக்காங்க. எழுதிட்டீங்களா? ஸோ அடுத்தது ஸோ இதை ஹாப்பியாக சொன்னாங்க, சேடாக சொன்னாங்க. எது ஹாப்பி எது சேட் அப்படின்னு சொல்லி எழுதணும். 1 2 3 4. ஏதாவது தெரிஞ்சுதா? ஃபோர்த் ஹாப்பி, தேர்ட் வந்து சேட் ஆக்சுவலி. ஏர்கர்லிஷ். ஏர்கர்லிஷ். செகண்ட் வந்து கெஸ்டஸ்ட். ஓகே. ஹாலன்ஸ் இன்ஸ்பிரஷன்ஸ் இனா. ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ணணும் நீங்கள் அவங்க சொல்றது. Ritual. Nouns. Vision. Vishad. Super. Okay. So reach all அப்படின்னா how great. nouns அப்படின்னா so what. Vision how lovely இல்ல how beautiful அப்படின்னு சொல்லுது. So we shared என்ன what a pity. Super super தான். Does it feel like I am sorry. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஹாப்பியா சேடா இஷ் சுகா அண்ட் கிஷங்க் வந்து ஹாப்பியா சேடா அனாய்டா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. சொல்றீங்களா? சொல்லுங்க. என்ன சொல்ல வரலையா? சரி, சும்மா நீங்க வீட்டில் இருக்கும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே. இது மீனிங்ஸ் படிச்சிட்டிங்களா நீங்க மற்றது எல்லாமே? இல்லையா? படிக்கலையா? படிச்சீங்களா படிக்கலையா? ஏன் படிக்கல?